இதுதான் விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டில் ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. இந்த 7 பாயிண்ட் வந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் மந்த்ரா மாதிரி. இந்த 7 ஸ்டெப்பை வச்சு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸை நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த விஷன் போர்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் ப்ராடக்ட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல்ல என்ன ப்ராடக்ட்னு சூஸ் பண்ணணும். இன்னைக்கு நான் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இந்த நெயில் கலர் இல்லை நெயில் பாலிஷ். இந்த ப்ராடக்ட் எதனால இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்றேன், ஏன்னா காஸ்மெட்டிக்ங்கிறது எக்கச்சக்க பேர் வந்து பண்றாங்க, நிறைய ப்ராடக்ட் வச்சு பண்றாங்க. பட் ஆனால் நம்ம அதில் ஒரு சிங்கிள் பர்டிகுலர் ப்ராடக்ட் வச்சு பண்ணோம்னா ஃபெயிலியர் ரேஷியோ வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பிராண்ட், நல்ல ப்ராஃபிட்டபிள் பிராண்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்ததுனால தான் நான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த விஷன் போர்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு கிளியர் ஆயிடுச்சு, என்ன ப்ராடக்ட்ன்ட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு. இதில் செகண்ட் பாயிண்ட், இதில் செகண்ட் ஸ்டெப், பை அண்ட் செல், மேக் அண்ட் செல். அதாவது வாங்கி நீங்க விற்க போறீங்களா இல்ல நீங்களே உருவாக்கி விற்க போறீங்களா. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி வித்தேன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதுவே நானே பண்ணி வித்தேன்னா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பிசினஸை பொறுத்து ஈஸியா நம்மளால வீட்டில் செய்ய முடியுது, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண முடியுது, ஒரு பெரிய காஸ்ட் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நம்ம ஒரு பொருளை நம்ம பண்ணி விற்கலாம். பட் புதுசா இது பண்றோம், நமக்கு வந்து அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி நம்ம பிராண்டிங் பண்ணி விற்கலாம். அது எப்படி க்ரோ ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து எனக்கு நிறைய கலர் எப்படி மேக் பண்ணணும்னு தெரியும். இப்போ நான் இது ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு நெயில் பாலிஷ் பிராண்ட், உங்களுக்கு தெரியுமா இது எப்படி மேக் பண்ணணும்ட்டு? தெரியாது. ஸோ நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸோட பிராண்ட் அவேர்னஸை முதல்ல கொண்டு வரணும். ஒரு 6 மந்த் இல்லை 7 மந்த் நல்லா கொண்டு வந்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு 10,000 இருக்கு, நான் ஒரு 10,000 வச்சு இந்த பிராண்ட் வந்து நான் இன்னொரு பிராண்ட்ல இருந்து வாங்கி என்னோட லேபிளிங் பண்ணி நான் வந்து செல் பண்ணலாம். செல் பண்ண பிறகு நான் ஒரு 7 லேக்கோ இல்லை 5 லேக்கோ சேர்த்த பிறகு அப்புறம் நான் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட்டாக என்னோட ப்ரீமியம் பிராண்டாக இதை நான் கொண்டு வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நான் பண்ணலாம். அது வரைக்கும் நான் கையில் உள்ள காசை வச்சு நான் மேனுஃபேக்சரிங் பண்ண பிறகு தான் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம். உங்ககிட்ட அதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு காசு இருக்குது, கிளியரான பிளான் இருக்குன்னா மேனுஃபேக்சரிங் போகலாம், இல்லாட்டி நம்ம போனால் நிறைய லாஸ் ஆகும். ஸோ இதில் செகண்ட் பாயிண்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சொல்ல போகிறது பை அண்ட் செல். நான் வாங்கி இதை விற்கிறத பற்றி தான் அடுத்த ஃபாலோயிங் ஸ்டெப்பில் வந்து நான் சொல்ல போகிறேன். இதில் தேர்ட் ஸ்டெப், ஹூ டு செல். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். யாருக்கு நம்ம ப்ராடக்டை செல் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லா ப்ராடக்டையுமே நம்ம வந்து எல்லாருக்குமே செல் பண்ண முடியாது, குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ப்ராடக்ட் வந்து நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷை நான் யார்கிட்ட செல் பண்ண முடியும்? உமன், ஜெண்டர் வைஸ் பிரிப்போம், மெயிலா இல்லை உமனா, 2 பேரும் வாங்குற ஒரு ப்ராடக்டா? இல்லை, இது வந்து உமன் தான் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் செல் பண்ண போகிறேன். ஏஜ் வந்து எந்த அளவு இருப்பாங்க? டீனேஜ்லேருந்து உள்ளவங்க வாங்குவாங்க, அடல்ட் வாங்குவாங்க, கொஞ்சம் மேரிட் உமன்ஸ் வாங்குவாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் என்னோட டார்கெட்டட் கஸ்டமர். இப்போ இவங்களை வந்து நான் புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து எப்படி வாங்குவாங்க, எதில் வாங்குவாங்க, இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி ஒரு நோட்டில் எழுதணும். ஆன்லைனில் நம்ம மேஜராக ஆன்லைனில் செல் பண்ண போகிறோம். ஏன்னா ஆன்லைனில் தான் வந்து உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா கடை ஒன்று எடுத்தோம்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், மந்த்லி ரெண்ட் கொடுக்கணும். இந்த ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா ஒரு சிம்பிளான ஆன்லைன் வெப்சைட் மூலமாக நம்ம செல் பண்ணுறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ என்னோட கஸ்டமர் யாருன்ட்டு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேர்ட் பாயிண்ட்டுக்கும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஹவு டு செல். எப்படி இதை செல் பண்ண போகிறோம், எதில் செல் பண்ண போகிறோம். நம்ம கடை வச்சோம்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ எதில் வந்து நம்ம இதை செல் பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 5,000 to 10,000. ஸோ நான் ஷாப்பிஃபை மாதிரி ஒரு ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போகலாம். ஷாப்பிஃபைனா என்னன்ட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன். ஷாப்பிஃபைங்கிறது ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம அதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் ஃபோட்டோஸ் வந்து ஒரு நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அதில் என்னோட ப்ராடக்ட்லாம் நான் லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு பை நவுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கலாம். அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேமெண்ட் கேட்வேன்ட்டு ஒன்று இன்ட்ரிகேட் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட், ஃபோன்பே அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். இல்லை கேஷ் ஆன் டெலிவரினா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் போயிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை கொடுத்தோன்னே கொரியர் பார்ட்னர் வந்து கேஷை வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும் வெப்சைட் மூலமானா. இந்த மாதிரி ஷாப்பிஃபை இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கு வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. இதை பார்த்து நீங்கள் பேசிக்காக ஒரு சின்ன டிசைன் லெவலான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க இனிஷியலாகனாலே போதும். நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கு, ரெஃபரன்ஸ்க்கு நானும் ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டுக்கு ஒரு பிராண்ட் நேம் வைக்கணும். பிராண்ட் நேம் வந்து நெயில் பாலிஷ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நேம் வைக்கணும். கிட்டத்தட்ட இதுக்கு ரெஃபர் ஆகிற மாதிரி ஒரு நல்ல கேட்சியான நேம் வைக்கணும். ஒரு கேட்சியான நேம் வச்சாதான் அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ நாளைக்கு இன்னொருத்தவங்கிட்ட சொல்றாங்க இந்த ப்ராடக்ட் நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா, இப்போ இந்த பிராண்டோட பேர் வந்து வாவ் நெயில் கலர். இப்போ அவங்க சொல்லுங்க நான் வாவ் நெயில் கலர்னு ஒரு இதில் வாங்கினேன் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்கிட்ட சொல்லும் போது அந்த நேம் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும், ஈஸியாக இருக்கணும். வெப்சைட்டை சொல்லும் போதும் இப்போ wow.com, wow.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுங்கிறது ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நேமாக இருக்கணும், அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். அப்போ தான்
சொல்லும்போது அந்த வெப்சைட்டை அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஹவு டு செல்ல வந்து இப்போ நம்ம ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சாச்சு, ப்ராடக்டை அதில் லிஸ்ட் பண்ணியாச்சு, ஒரு ப்ரைஸிங் வச்சு நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட்னா பேக்கேஜிங் அண்ட் ஷிப்பிங். இப்போ உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் பேக் பண்ணணும், பேக் பண்ணிட்டு அதை ஷிப் பண்ணணும். பேக்கேஜிங் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ஒரு ப்ராடக்டை அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட பேக்கேஜிங்கை பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க. நான் ரியல் டைமாக எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு நல்ல பேக்கேஜிங் உள்ள ஒரு பிராண்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ரெஃபரன்ஸ்க்கு வந்து பேக்கேஜிங் எப்படி இருக்கணும்னு சில இமேஜஸ் போடுறேன். இந்த லெவல் பேக்கேஜிங்கில் நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து தைரியமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனால் நிறைய குவான்டிட்டி வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போறீங்க, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு 10,000 பாக்ஸ் வாங்கினா தான் நான் பண்ணி தருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, myperfectpack.com. இங்கே வந்து நீங்கள் வெறும் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம், 2 பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இனிஷியல் டைமில் நீங்கள் ஒரு 20 பாக்ஸ் 30 பாக்ஸ் மட்டும் இதில் ஆர்டர் பண்ணி உங்களோட ப்ரீமியம் பேக்கேஜிங்காக இருக்கும் வாங்கி அது மூலமாக செல் பண்ணுங்க. நல்லா க்ரோ ஆகுதுங்கிற அப்புறம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் குவான்டிட்டி கொடுத்து ஒரு ப்ராடக்ட் உங்களோட பாக்ஸை வந்து நீங்கள் வாங்குங்க. ஒரு பேக்கேஜிங் பாக்ஸ் மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அவங்களுக்கு அது ஃபீல் குட்டாக இருக்கணும். அது கையில் அவங்க கையில் அந்த ப்ராடக்ட் வரும்போது நல்ல ப்ரீமியமாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஃபீல் பண்ணுற லெவல் இருக்கணும். ஷிப்பிங் இப்போ இது வந்து கிளாஸில் இருக்குது. கிளாஸில் இருக்கும்போது இது வந்து போகும்போது நிறைய ஃபெயிலியர் வரும், உடையும். ஏன்னா ஷிப்பிங் வந்து தூக்கி போடுவாங்க. உங்களுக்கே தெரியும், அமேசானில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆன்லைனில் எக்கச்சக்க பிளாட்ஃபார்மில் வாங்கியிருப்பீங்க. பிரேக் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும், நீங்கள் ரீஃபண்ட் உங்கள் அமௌண்ட்டை கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச லெவல் இதை உடையாமல் அனுப்புறதுக்கு நம்ம ஷிப்பிங் அப்போ பத்திரமா அனுப்பணும். நல்ல ஷிப்பிங் கம்பெனியை தேடி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? தென் வந்து இதை சுற்றி நம்ம கவர் பண்ணணும். கிளாஸ் ப்ராடக்டாக இருந்தால் அது டேமேஜ் ஆகாமல் எவ்வளோ டேமேஜ் ஆகாமல் அனுப்புகிறோமோ அவ்வளோ ரொம்ப நல்லது நமக்கு. சிம்பிளான ஒரு விஷயம் தான், இதை நான் சும்மா அனுப்பி விட்டுருவேன் அதுவா போயிடும்னு மட்டும் நினச்சி அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக்கேஜிங் அண்ட் ஷிப்பிங், இதில் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணுங்கள். தென் 6th ஸ்டெப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நீங்கள் வெப்சைட் ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் ப்ராடக்டை போட்டிங்க, ஷிப்பிங் பண்ணிட்டீங்க, பேக்கேஜிங்லாம் நல்லா ரெடி பண்ணி விட்டீங்க. ஆனால் இப்போ உங்கள் வெப்சைட் இருக்குன்ட்டு 4 பேருக்கு தெரிஞ்சாதான் அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே வந்து பார்ப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லிடலாம், நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன்டா பாருடான்ட்டு. ஆனால் வெளியில் உள்ள ஆளுங்க கிட்ட, தெரியாதவங்க கிட்ட நீங்கள் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? ஸோ அங்கே தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது ஒரு மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஒரு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் ஒரு மெயினாக ஒரு சோஷியல் மீடியாவில் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் சேனல், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கிரியேட் பண்ணிட்டு உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க. இந்த ப்ராடக்ட் இருக்குன்னா இதை கையில் கலர் அடித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் யூனிக்காக கலர் இருக்கும், இந்த கலர் வந்து இப்போ இந்த கலர் வந்து என்னோட டவுனில் கிடைக்காது, இதை நான் தேடி போய் வாங்கணும். பட் ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறதுனால ஒரு வீடியோ பார்த்தா அவங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த கலரை வாங்கணும்னா உடனே உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து வாங்குவாங்க. உங்களுக்கு ஹையஸ்ட் கன்வர்ஷன் ரேஷியோ இந்த பிஸ்னஸில் இருக்குது. சிம்பிளான நெயில் பாலிஷ் ஜஸ்ட் 10 ரூபீஸில் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து 120 150 ரூபீஸ்க்கு மேலே வரைக்கும் விற்கலாம். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இதை பற்றி டெய்லி கையில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலரை நீங்கள் இது பண்ணி ஒரு வீடியோஸ் போடுங்க. வீடியோஸ் போட்டு இந்த கலர் ப்ரீமியமாக இருக்கும், இந்த ஸ்கின் டைப்பில் உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுங்க. எப்படிலாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிங் பண்ணலாம். ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் ஒரு பிராண்டோட வீடியோ போடுறேன், இந்த வீடியோ மாதிரி நீங்கள் பண்ணி இன்ஸ்டாகிராமில் தமிழில், மெயினாக தமிழில் பண்ணுங்கள். ஏன்னா குறிப்பிட்ட ஃபுல் வேர்ல்டு வைட் ஆடியன்ஸை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு நீங்கள் விற்றீங்கனாலே நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போடுறீங்க, உங்கள் கண்டென்ட்டை வந்து நீங்கள் க்ரோ பண்ணுங்கள். டெய்லி எப்படி பண்ணுறீங்க, ஆர்டரை எப்படி பேக் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கிறத அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், கன்வே பண்ணுங்கள். உங்கள் கஸ்டமரோட நீங்கள் கனெக்டடாகவே இருங்க. இது வந்து உங்களுக்கு உங்கள் வெப்சைட் இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தும், உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக்கை கொண்டு வரும். ஆனால் இன்னமும் நிறைய பேருக்கு நீங்கள் போய் ரீச் ஆகணும்னா மெட்டா ஆடுன்றது, இதுக்குமே யூடியூப்ல நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. மெட்டா ஆட்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு ஃபோட்டோ 400 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10,000 பீப்புள் கிட்ட இப்போ இதை பற்றி ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னா அந்த வீடியோவை கொண்டு போய் காமிக்கும். அதில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ மெட்டா ஆடையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 6 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு சேல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நேரம் புதுசாக பண்ணுற நீங்கள் ரொம்ப திணறுவீங்க, நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க. இப்போ எனக்கே ஒரு வீடியோ பேச எனக்கு கூச்சமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் பேசி ஒரு வீடியோ போடுறேன். தைரியமாக பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டியாக வீடியோ கொடுங்க. எடிட்டிங்லாம் ரொம்ப அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வீடியோ கிளியராக இருக்கணும். உங்கள் ப்ராடக்ட் நீட்டாக காமிங்க அந்த ப்ராடக்ட்டை. ஃபைனலி மந்த்லி டார்கெட். இப்போ உங்களுக்கு சேல்ஸ் வந்துடும், ஒரு சேல்ஸோ 2 சேல்ஸோ 10 சேல்ஸோ இல்லை 2000 சேல்ஸ் வந்தாலும் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்திருக்கோம், எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஃபுல் கால்குலேட், ஒரு ஃபுல் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த பிஸ்னஸ் எங்கே கொண்டு போகலாம். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது வெறும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் கலர்ஸை வச்சு மட்டும் நான் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு என்னோடது நல்லா போகுது அப்படின்னா நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நெயில் ரிலேட்டடாக நான் இன்க்ளூட் பண்ணேன்னா என் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் இந்த 7 ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி க்ரோ பண்ணணும். இந்த விஷன் போர்டில் உள்ள 7 விஷயத்தையுமே நீங்கள் ரிப்பீட்டடாக திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். இது போக இதில் நீங்கள் இன்னும் நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்தீங்கன்னா இன்னமும் க்ரோ ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் ஐடியாவோட நான் உங்கள் கூட வந்து பேசுகிறேன். இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் ஒரு ஆள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி போகுதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியாவில் யாரும் வெறும் நெயில் பாலிஷை வச்சு மட்டும் பிஸ்னஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.